பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாதுன்னு நம்ம 1000 தாட்டி சொல்லியிருக்கோம். ஏறக்குறைய இந்தியாவோட நிலைப்பாடு அதான். காரணம் என்ன அப்டின்னா, நம்ம ஒரு தாக்குதல் நடத்துறோம். பதிலுக்கு அவனும் ஒரு தாக்குதல் நடத்தணும். ஆனா நாடா இருந்தா என்ன அப்டின்னா, ராணுவத்து மீது தான் தாக்குதல் நடத்துவார்கள். மக்கள் மீது கிடையாது. அதான் பாகிஸ்தான் தான் நாடே இல்லையே! அதனால நம்ம ராணுவம் உஷாரா இருந்திருக்கு. இவன் எல்லா பக்கமும் தாக்குவான். குறிப்பா ராணுவ நிலையங்கள்னு கிடையாது. மக்கள் குடியிருப்பு, வழிபாட்டு தலங்கள் இந்த மாரி பகுதிகள தாக்குறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பாதுகாப்ப பலப்படுத்தி இருக்கார்கள். நெனச்ச மாரியே ஆப்பரேஷன் சிந்தூருக்கு பதிலடி தான் தரோம் அப்படிங்கிறக்காக பொற்கோயில நோக்கி தான் பெரிய அளவுல ஆளில்லா விமானங்களையும், மிசைல்களையும் தட்டி விட்டுருக்கார்கள். ஆனா அந்த ஆளில்லா விமானம், மிசைல்கள் எல்லாமே நடு வான்ல பஸ்பமாக்கப்பட்டுருச்சு. இவர்கள் இந்த சைடு தான் யோசிப்பாய்ங்க. திருட்டு பயலுக, ரவுடி பயலுக, தீவிரவாத பயலுக அப்படின்னு சொல்லி ராணுவம் அந்த பகுதியில எல்லாம் வலுவான தன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த நிலைநிறுத்தினனால, ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. சொல்லப்போனா அந்த பகுதிய நோக்கி வந்துச்சான்னு கூட அந்த பகுதி மக்களுக்கு தெர்ல. அந்த அளவுக்கு வான்ல இடைமறிச்சு அத தகர்த்து எறிஞ்சிருக்கு இந்திய ராணுவம். இந்த அதிர்ச்சியான செய்திய இப்ப வெளியிட்டிருக்கார்கள். காரணம் என்ன அப்டின்னா, நம்ம வெற்றி கொண்டாட்டத்துல இருக்கோம். அதே மாரி பாகிஸ்தான் என்னெல்லாம் திருட்டு வேல பண்றான் அப்படிங்கிறத ஒவ்வொன்னத்தையும் ஆதாரத்தோட வெளியில கொண்டு வரோம். இதுல இந்த பொற்கோயில மையமா வச்சு தாக்குதல் நடத்துறக்கு துடிச்சிருக்கான். ஆனா வெக்கங்கெட்ட காலிஸ்தான் தீவிரவாத இயக்கங்கள், அவைங்க கூட டை அப் பண்ணி தான் இந்தியாவுக்குள்ள காய்கள் நகர்த்தலாம் அப்படின்னு பார்க்குறாய்ங்க. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும். இங்க சீக்கிய மதத்துக்கு காலிஸ்தான் குரூப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. இவன் ஒரு வெறி பிடிச்ச நாய் அப்படின்னா, அவனும் ஒரு வெறி பிடிச்ச நாய். 2 நாய்க்கு ஏதோ ஒரு காரணம் வேணும். அத தாண்டி ஒண்ணுமில்லைங்கிறது இப்ப அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. 2வது விஷயங்கள் அப்படிங்கிறது, சீன ஆயுதங்கள், துருக்கி ஆயுதங்கள எடுத்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுட்டோம். அதாவது தகர்த்து எறிஞ்ச ஆளில்லா விமானங்கள், மிசைல்கள் இத பூரா ஒண்ணு சேர்த்து பார்த்து, ஏறக்குறைய எங்கேருந்து வந்துச்சு, எந்த நாடு அப்படிலாம் கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சு வச்சு அடுக்குனோம்னா, திருட்டு பய துருக்கியும், இன்னொன்னு நரி பய தெரிஞ்ச விஷயம் சீனா. 2 பயலுகளும் சிக்கிக்கிட்டாய்ங்க. இந்தியாவோட எல்லைகள்ல விழுந்த இந்த பாகங்கள் ஒண்ணு சேர்த்து பார்க்கும்போது, துருக்கியும் ஆயுதங்கள தந்திருக்கு, சீனாவும் ஆயுதங்கள தந்திருக்கு. 2 பயலுகளும் ஆயுதங்கள தந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த பயலுகளுக்கு சொல்றோமா? ம்ஹ்ம். உலகத்துக்கு சொல்றோமா? ம்ஹ்ம். ஆயுத சந்தைக்கு சொல்றோம் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. காரணம் உலகத்துக்கு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. துருக்கி மேல தடை போட போறாய்ங்களா? இல்ல சீனா மீது தடை போட போறாய்ங்களா? சொல்லப்போனா, சீனா தர்றதெல்லாம் சீனா ஃபண்டிங். துருக்கிக்கு யாரோ ஒருத்தன் ஃபண்ட் தரணும். அவன் ஒண்ணு சீனாவா இருக்கணும், இல்ல வீணா போன திருட்டு அமெரிக்காவா இருக்கணும், இல்ல வேற யாராச்சும் எதிரிகளா இருக்கணும். இப்படி யாரோ ஒருத்தன் ஃபண்ட் பண்ணாம, துருக்கி பேமெண்ட்டே இல்லாம தர அளவுக்கு துருக்கியோட பொருளாதாரம்லாம் கிடையாது. அதே மாரி அந்த கம்பெனிகள் எல்லாம் பிரைவேட் கம்பெனிகள் தான். எர்டோகனோட மகன், மருமகன் குடும்பம் தான் நடத்திக்கிட்டு இருக்கு. குடும்ப சொத்த வந்து பாகிஸ்தானுக்கு எழுதி வைக்க அந்த ஆள் என்ன கிறுக்கனா? துருக்கியோட சொத்த பூரா குடும்ப சொத்தா மாத்தி வச்சிருக்க மிகப்பெரிய ஊழல்வாதி. இந்த மாரி சேட்டையெல்லாம் செய்வான்? வாய்ப்பே இல்ல. அப்ப யாரோ ஒருத்தன் ஃபண்ட் பண்ணியிருக்கான். இது ஃபண்ட் பண்ண பயலும் ஜாக்கிரதையா இருந்துக்க. அதே மாரி ஆயுத சந்தையில இவனுங்க ஆயுதத்த வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்கயேன், உங்க வீட்டு அப்படியும் மீறி வாங்கிட்டு போனேன்னா, உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு விளையாட குடுத்துக்க, உங்க நாட்டு ராணுவத்துக்கு குடுத்துறாத பாத்துக்க அப்படின்னு சொல்லி, சிம்பிளா உலகத்துக்கு இந்தியா சொல்லிருச்சு. இந்த 2 காரணங்களுக்காக தான் இந்த ஆயுத டிஸ்ப்ளே அப்படிங்கிறது இப்ப நடந்திருக்கு. 3வது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்டின்னா, அணு ஆயுதத்தை தாங்கிச் செல்லக்கூடிய மிசைல்களையும் யூஸ் பண்ணியிருக்காய்ங்க. அதாவது வார்ஹெட் இல்லாம மிசைல மட்டும் லான்ச் பண்ணியிருக்காய்ங்க. எதற்கு அப்டின்னா, அதிவேகமா போய் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த எல்லாம் தாண்டி போய் குதிச்சு, டார்கெட்ட ரீச் பண்ணிறாதா அப்டின்னு ஒரு வெறி பைத்தியம் பிடிச்சிருக்கு பாகிஸ்தானுக்கு, தட்டி விட்டுருக்காய்ங்க. அந்த அவர்கள் உட்கிட்ட உள்ள வேகமான மிசைல்கள் என்ன பேருனாலும் வச்சுக்கடா. ஆனா பின்னாடி இருக்கிறது சீனா, அவன் பின்னாடி இருக்கிறது காப்பி கேட் எதுவும் பிரயோஜனப்படாது தம்பி அப்படின்னு சொல்லி, அதையுமே நம்ம வீழ்த்தியிருக்கோம். இப்ப நாள பின்ன வேகமான மிசைல், வார்ஹெட் பொருதிய மிசைல் இப்படிலாம் கதை சொல்லிட்டு வந்தாலும், அந்த மிசைல் நடுவான்ல வெடிச்சு சிதறும் பார்த்துக்க அப்படிங்கிறத இந்தியா இப்ப நிரூபிச்சு காட்டியிருக்கு. இந்தியா மீது ஒரு தாக்குதல், அதாவது பகல்காம் தாக்குதலுக்கு தாக்குதல். அந்த தாக்குதல் எங்க மேல எப்படி பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி இறங்குனதுக்கு இந்தியா ராணுவ முகாம பூரா அடிச்சு உடைச்சிருச்சு. அதுக்கு நடுவுல இந்த நியூட்ரலைஸ் ஆன பகுதிகள்ல இருக்கறதுலே பாகிஸ்தானோட வரலாறு மட்டும் கிடையாது. இவனுக்கு சப்ளை பண்ண துருக்கி, சீனாவோட ஆயுத சந்தையோட பவரையும் புடுங்கிருச்சு இந்தியா அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.